உலகத்திசெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாராவாரம் படித்து சுவைத்த இலக்கிய பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றும் கூட சற்று வித்தியாசமாக என்னிடம் 2 இலக்கிய பிரதிகள் இருக்கின்றன. இரண்டுமே அவற்றினுடைய உள்ளடக்கங்கள் சார்ந்து மிக சிறு நூல்கள் என்று சொல்லத்தக்க வகையிலே வெளிவந்திருந்தாலும் கூட மிக கனதியான விடயங்களை பேசுகின்ற வித்தியாசமான 2 முயற்சிகள். குறிப்பாக முள்ளில்லா வேலி நெடுந்தீவினுடைய நாட்டார் பாடல்கள் சிலவற்றை எடுத்து அதை ஆவணப்படுத்தி தந்திருக்கின்றார் ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள். மிக துடிப்பு மிக்க ஒரு இளைஞராக அவர் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் அளவட்டி அருணோதயா கல்லூரி ஆசிரியராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முதுகல்விமானி, அதுபோல கிழக்கு பல்கலைக்கழகத்திலே புவியியலிலே முதுமானி பட்டங்களை பெற்ற ஒரு சிறந்த அரசியல் சமூக செயற்பாட்டாளர். தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய வாசிப்பு சார்ந்த செயற்பாடுகளிலும் இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். ஒரு பட்டிமன்ற நடுவர், பேச்சாளர் என்று ஒரு பன்முகங்களுக்கு சொந்தக்காரர். நினைக்கிறேன் செம்முகம் ஆற்றுகை குழுவோடும் அவருடைய தொடர்பு இருக்கக்கூடும். இவ்வாறு பல்வேறு முகங்களுக்கு சொந்தக்காரராக விளங்குகிற ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிற நூல்தான் இந்த முள்ளில்லா வேலி என்ற நெடுந்தீவு நாட்டார் பாடல்கள். கைக்கு மிக அடக்கமாக இருக்கிற சிறு நூல்கள். இன்றைக்கு நாங்கள் மிகப்பெரிய நூல்களை வாசிக்க கொடுக்கும் போது அல்லது அவற்றினுடைய விலைகள் சார்ந்து சிந்திக்கும் போது வாசிப்பு பண்பாடு அழிந்து விடுமோ என்று நினைக்கிற வேளையிலே ஒரு புது முயற்சியாக அண்மையில் ஜீவநதியினுடைய ஆசிரியர் பரணீதரன் அவர்கள் கூட தன்னுடைய ஜீவநதி ஆசிரிய தலையங்கத்திலே குறிப்பிட்டதை போல இந்த சிறு நூல்களினுடைய வருகை என்பது மீளவும் எங்கள் மத்தியிலே வாசிப்பு பண்பாட்டை வளர்ப்பதற்கும் ஒரு உத்தியாக அமைகிறது என்ற வகையில்தான் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே அத்தகைய சிறுநூல்கள் வரிசையிலே 2 நூல்களை நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அடுத்த நூல் இன்னும் சற்று வித்தியாசமானது. இலக்கிய மரபுகளால் பெரிதும் அறியப்படும் 20ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட யாழ்ப்பாணத்து இந்து ஆலயங்கள் என்று சண்முகலிங்கம் சஜீலன் அவர்கள் தந்திருக்கிற ஒரு நூல். ஒரு துடிப்புமிக்க இளைஞராக, குறிப்பாக இவரை பற்றி சொல்வதென்றால் இந்த தேசிய கலை இலக்கிய பேரவை அல்லது பண்பாட்டு மலர்ச்சி கூடம் போன்றவற்றின் ஊடாக செயற்படுகின்ற இந்த வாசிப்பு பண்பாடு சார் செயற்பாட்டிலே மிக அண்மையிலே இவரை பற்றி நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிற விஷயம் என்னவென்றால், தன்னுடைய துவிச்சக்கர வண்டியிலேயே புத்தகங்களை காவி திரிந்து விற்கின்ற ஒரு இளைஞராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். ஒரு வித்தியாசமானவர், பல்வேறு திறமைகளுக்கும் சொந்தக்காரராக விளங்குகிறவர், மிக அமைதியானவர், ஆனால் ஆழமான அறிவுப்புலம் கொண்டவர். அவர் நான் நினைக்கிறேன் இந்த இந்து ஆலயங்கள் மீதும் அந்த ஆலயங்களினுடைய ஊஞ்சல் பாடல்கள் மீதுமான ஆய்வுகளை கூட செய்திருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இலக்கிய மரபுகளால் பெரிதும் அறியப்படும் 20ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட யாழ்ப்பாண இந்து ஆலயங்கள் என்று ஜீவநதி வெளியீடாக இந்த சிறு நூல் வெளிவந்திருக்கிறது. இந்த 2 நூல்களுமே சிறுநூல் வரிசையில் இருந்தாலும் கூட 2னுடைய உள்ளடக்கங்கள் சார்ந்தும் அவை மிக காத்திரமான விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றன. இளைஞர்கள் 2 முயன்றிருக்கிறார்கள் என்பது போற்றுதற்குரியது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது முதல்ல இந்த முள்ளில்லா வேலிகளை எடுத்தால் நெடுந்தீவு பிரதேசம், அந்த பிரதேசம் உண்மையிலே யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு தீவு பகுதியாக இருந்து கொண்டு ஒரு பாரம்பரியம் மிக்க கலை வடிவங்களை அல்லது மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். எப்பொழுதும் கூட விருந்தோம்பல் பண்பாட்டுக்கு முக்கியம் அளிக்கின்ற ஒரு பிரதேசம். அதிலே இருந்து முகழ்ந்திருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் அவர் தன்னுடைய முதல் நியமனத்தை நெடுந்தீவினுடைய ஒரு பாடசாலையிலே தான் ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையான அனுபவங்களும் அதுபோல தன்னுடைய புவியியல் முதுமானி ஆய்வுக்கு கூட நெடுந்தீவு பிரதேசத்தை பற்றிய ஆய்வுகள் இருந்திருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு தொடர்பு நிமித்தம் அவர் இங்கே ஒரு அற்புதமான நாட்டார் பாடல் தொகுதியை தருகிறார். ஏற்கனவே இந்த நாட்டார் பாடல்களை பிரதேச ரீதியாக பலர் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அவ்வப்போது இந்த முயற்சிகள் நிகழ்ந்தாலும் கூட நெடுந்தீவு பிரதேசத்துக்குரியதாக ஒரு சில நாட்டார் பாடல்கள் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே நான் நினைக்கிறேன் இந்த நூலுக்கான வாழ்த்துரை
திருமதி கிருஷ்ணதாஸ் அவர்கள் நெடுந்தீவு மகாவித்தியாலய அதிபராக ஓய்வு நிலை கோட்டக்கல்வி பணிப்பாளராக இருக்கிற கிருஷ்ணதாஸ் அவர்கள், திருமதி கிருஷ்ணதாஸ் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார். அதுபோல இந்த நூலுக்கான ஒரு காத்திரமான அணிந்துரையை, ஒரு வாய்மொழி இலக்கியம் என்றால் என்ன, வாய்மொழி இலக்கியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்ற போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக கலாநிதி தெய்வேந்திரன் ஞால சீர்த்தி மீனிலங்கோ என்றவர், நோர்வேயைச் சேர்ந்த ஒருவர் இந்த நூலுக்கான அணிந்துரையை தந்திருக்கிறார். முன்னுரை குறிப்பாக ஆசிரியர் பல விஷயங்களை இங்கே பகிர்ந்திருக்கிறார். பொருளடக்க ரீதியாக பார்த்தால் இங்கே பிரதேச அறிமுகம் தரப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவு என்றால் தெரியாதவர்களுக்காக அந்த பிரதேசம், அதனுடைய புவியியல் அமைப்பு, ஏற்கனவே இவர் ஒரு புவியியல் பட்டதாரி என்பதால் புவியியல் சார்ந்த விடயங்களோடு இணைந்ததாக அந்த பிரதேசத்தினுடைய பண்பாட்டு அடையாளங்களும் இணைத்து இங்கே தரப்படுகின்றன. பெருகி வரும் மாம்பழம் என்பது இவருடைய முதல் பாட்டு. மாம்பழம் பற்றிய ஒரு நாட்டார் பாடலாக நெடுந்தீவில் வழங்கப்படுகிற பாட்டு. குடுகுடு மாம்பழம் மடியிலே கட்டி கூத்தியார் வீட்ட போகையிலே, கடகட கடகட மாம்பழம் மடியில கட்டி கொட்டி போனதோர் 1000 கோடி. அந்த குடுகுடு கடகட என்ற அந்த ஓசை சிறப்புள்ள சொற்களை வைத்து கொண்டு எப்படி அந்த நாட்டார் பாடல் அந்த ஒரு மாம்பழம் குறித்த பாடலாக அங்கே பதிவிலே இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். குருவி தின்றது 1000 கோடி, சிதறிப்போனது 1000 கோடி, ஆத்தத்தூத்த அளக்க மதிக்க, ஆத்தத்தூத அளக்க மதிக்க. நான் நினைக்கிறேன் இவையெல்லாம் ஒரு வகையான பேச்சு வழக்கு சார்ந்த சொற்கள். நெடுந்தீவுக்கு என்றே தனித்துவமான பல பேச்சு வழக்கு சொற்கள் இருக்கின்றன. அதை கூட இந்த நாட்டார் பாடல்களிலே நாங்கள் தரிசிக்கிறோம். மட்ட கிளப்பான் மணல் கும்பல் போல வருகுதடா மலை மேகம் போலவே என்று பெருகி வரும் மாம்பழம் என்று அற்புதமாக அந்த மாம்பழத்தை குறித்த பாட்டை அவர் இங்கே தருகிறார். என் வண்டே என்ற பாட்டிலே ஒரு பெண்ணை வண்டாக கருதி வர்ணிக்கின்ற நாட்டார் பாடலாக கருத்த வண்டே, காவோதி வண்டே, கண்ண கருப்பியை அருட்ட மருந்தே என்று சொல்லி அந்த பாடல் போகிறது. கரைவலை பாடல். நெடுந்தீவு என்பது ஒரு கரையோர வாழ்வியலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் என்ற வகையிலே இந்த நினைக்கிற ஈழத்திலே கரைவலை பாடல்கள், அதில் அம்பா பாடல்கள் என்றும் ஒரு வகையில் அழைக்கப்படும். இன்னொரு வகையிலே அவை நாட்டார் பாடல்களாகவும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே ஏலவல ஏலேலோ, ஏலேலண்டு ஏலேலோ, அந்த ஏலவல ஏலேலோ அந்த அது ஒரு ஓசை சொல்லாக, அந்த பலை இழுக்கிற போது பாடப்படுகின்ற அந்த ஓசை சொல்லாக ஓவல் அம்மா ஏலேலோ, ஓவேலையா ஏலேலோ, இப்படி சொல்லி இடியிடிக்க ஏலேலோ, மழை பொழிய ஏலேலோ, இருகரையும் ஏலேலோ, பெருகி வர ஏலேலோ என்று சொல்லி மிக அற்புதமாக அந்த கரைவலை இழுக்கிற போது நெடுந்தீவிலே இன்றைக்கும் வழக்கில் இருக்கிற அந்த பாடல். மிக சுவையான பல அம்பா பாடல்கள் இந்த கரைவலை இழுக்கிற போது பிரதேசங்கள் எங்கும் இருந்திருக்கின்றன. பலர் அவற்றை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்தில் கூட புகழ்பெற்ற இத்தகைய மீனவ பாடல்கள் நாட்டார் பாடல்களாக வெளிவந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பிள்ளையை இழந்து தவித்தல் என்ற ஒரு விஷயம், பேணி வளர்த்தேனே பின்னடிக்கு கூடும் என்ற ஒரு ஒப்பாரி பாடல் நெடுந்தீவு மண்ணிலே எப்படி இருந்திருக்கிறது என்பதை இங்கே அவர் பதிவு செய்கிறார். உண்மையில் இந்த வாய்மொழி இலக்கியம் அல்லது நாட்டார் பாடல்கள் என்றால் எனக்கு ஞாபகம் வருவது எங்களுடைய பேராசிரியர் சிவலிங்கராயா சார், மறக்க முடியாத என்னுடைய ஆசான், இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அந்த வகுப்பறை நினைவுகள். அவர் நாட்டார் பாடல்கள், கரவட்டி பிரதேசத்தினுடைய நாட்டார் பாடல்களை அற்புதமாக எங்களுக்கு சொல்லித் தருவார். எதிர்காலம் குறித்த அச்சம் குறித்த பாடல், ஆற்ற முடியாத துயரம் குறித்த பாடல், ஒரு கூட்டத்துக்கு பிந்தி வந்தால் அதை குறித்து உறவினருடைய வருகையினுடைய தாமதத்தை வினாவுகின்ற வகையில், ஒரு இறப்பு வீட்டுக்கு ஒரு உறவினர் தாமதமாக வந்தால் அதை வினாவுகின்ற வகையில் கூட, அந்திவட செத்த சவம் பொங்கியுண்ண வந்தீரா, கேட்டவா கேட்டீரோ கேட்டறிஞ்சு வந்தீரா, நாடுமோ ரெண்டாச்சு நடுவே கடலாச்சு, ஊருமோ ரெண்டாச்சு ஊர் நடுவே கடலாச்சு என்று சொல்லி வருகிற அந்த பாடல். நீ படுத்த பாடுகா எங்க, பள்ளி கொள்ளும் மெத்தை எங்கு என்று நித்தம் நடந்த வழி என்ற பாடல். இப்படி பல்வேறு வகையான பாடல்களை இங்கே அவர் தொகுத்து தந்திருக்கிறார். இவை அற்புதமான ஒரு ஆவணப்படுத்தலாக இங்கே அமைந்திருக்கின்றன. சோட்டையிலே வாடுறமே, சோட்டை என்ற சொல் ஒரு அற்புதமான சொல். முற்றத்திலே நின்று விட்டால் எங்களுக்கு முல்லைப்பூ வாசமெல்லோ, கடவையிலே நின்று விட்டால் எங்களுக்கு
கமுகம்பூ வாசமையா என்று சொல்லி வருகிற பாடலிலே, எங்களுக்கு சோற்றினால் வாடையிலே அவங்கண்ட சோட்டையினால் வாடுறமே, கஞ்சியினால் வாடவில்லை கவலையினால் வாடுறமே என்று சொல்லி வருகிற பாடல். இப்படி பல பாடல்களினுடைய தொகுப்பாக நெடுந்தீவினுடைய நாட்டார் பாடல்களை அழகிய வகையிலே இங்கு அச்சமைத்து மிக கைக்கடக்கமான ஆனால் மிக காத்திரமான ஒரு வித்தியாசமான வாசிப்பு அனுபவத்தை தருகின்ற வகையிலே நண்பர் ஸ்ரீபிரகாஷ் அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த முயற்சி உண்மையில் போற்றுதற்குரியது. இதுபோன்ற முயற்சிகளை அவர் தொடர்ந்தும் செய்து நல்ல ஆக்கங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, அடுத்ததாக நாங்கள் கையிலே எடுத்திருப்பது சண்முகலிங்கம் சஜீலன் அவர்களினுடைய இந்த நூல். அந்த நூல் அடிப்படையிலே ஒரு ஆய்வுத்தன்மை கொண்டதாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கிய மரபுகளால் பெரிதும் அறியப்படும் 20ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட யாழ்ப்பாணத்து இந்து ஆலயங்கள், அதனுடைய அறிமுகம் குறித்து பேசி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்து ஆலய பண்பாடு குறித்து பேசி, தொன்மையான வரலாற்று இலக்கியங்கள், குறிப்பாக ஈழத்து இலக்கிய வரலாற்றிலே யாழ்ப்பாண மன்னர் காலம், போர்த்துகீயர் காலம், ஒல்லாந்தர் காலம் என்று அந்தந்த காலங்களிலே எப்படி இந்த ஆலயங்களுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் நடந்தன என்ற போன்ற சம்பவங்களை எல்லாம், போர்த்துகீயர் காலத்தில் குறிப்பாக இந்து ஆலயங்கள் பல அழிக்கப்பட்ட சம்பவங்களும், அவற்றுக்கு பின்னாலே நடந்த சுவையான பல சம்பவங்களும், ஊர்காவல்துறை பகுதியிலே அம்மன் கோயில்கள் தப்பின என்றால் அங்கே மேரி அம்மன் என்று அதனை அழைத்து வழிபட்ட தன்மை, இந்த வைரவரை நாங்கள் படித்திருக்கிறோம், சூலமாக்கி அதை பின்னர் இயேசுவாக்கி கும்பிடுகிற நிலைகள் என்று சொல்லி வருகிற கதைகளை எல்லாம் படித்திருக்கிறோம். எனவே பரத பண்டிதர், கணபதி ஐயர் போன்ற பிட்டியம்பதி, பத்திரகாளி அம்மை, ஊஞ்சல், பதிகம், நினைக்கிறேன் இந்த ஆலயங்களை நோக்கி பாடப்பட்டிருக்கக்கூடிய பல இலக்கியங்கள் ஈழத்து இலக்கியத்திலே மிக முக்கியமானவையாக இருந்திருக்கின்றன. இணுவில் சிவகாமி அம்மை கோயில் மீது கூட பல இலக்கியங்கள் பாடப்பட்டிருக்கின்றன. இப்படி சொல்லலாம். இவ்வாறான இந்த விடயங்களை எல்லாம் எடுத்து ஆய்ந்து அவற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த கால சம்பவங்களையும் சொல்லி ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த நூலை சஜீலன் அவர்கள் தந்திருப்பது உண்மையில் போற்றுதற்குரிய ஒரு முயற்சி. நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஆய்வாக நிகழ வேண்டிய ஒரு ஆய்வினுடைய தொடக்க புள்ளியை அவர் இந்த ஒரு நூல் வடிவிலே இங்கு தந்திருக்கிறார். இலக்கிய மரபுகளால் பெரிதும் அறியப்படும் 20ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட யாழ்ப்பாணத்து இந்து ஆலயங்கள் என்று அவர் தந்திருக்கிற இந்த நூல் முயற்சி கூட சிறப்புக்குரியது என்று கூறி, எனவே நீண்ட உரையாடல்களை செய்வதற்கு இது பொழுதல்ல, வாசிப்பு அனுபவங்களை உங்களிடம் தொட்ட வைத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும், மீண்டும் மற்றுமொரு படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த நூலாளர்களை மீண்டும் வாழ்த்தி அவர்களுடைய பணி தொடர வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.